ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலே சுட சுட சாப்பிட தோணும். அது அரைக்கணும் எடுக்கணும்னு தான் ரொம்பவே யோசிப்போம். இப்போ அரைக்க தேவையில்லை, ஊற வைக்க தேவையில்லை. ஆனால் பருப்பு வடை டேஸ்ட்டில் அசத்தலான ஒரு வாழைப்பூ வடை பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இங்கே புட்டு மாவு தான் சேர்த்துருக்குறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய சைஸில் வெங்காயம் ஒன்று பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறோங்கிறதுனால 1 கப் அளவு வாழைப்பூ இங்கே பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. இந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஏன்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நல்லா ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கான ஒரு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேப்லேயே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எப்போவுமே முதல்லையே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொஞ்சம் ட்ரையாக தான் இது நம்ம விரவணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு விரவிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா விரவிக்கோங்க. விரவியாச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இப்படி அழகான வடைக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. இந்த மாவை வந்து நம்ம இப்படி தட்டி அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சுட சுட சூப்பரான கிறிஸ்பியான ஒரு வாழைப்பூ வடை ரெடிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலும் ஈஸியான சிம்பிளான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.